ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். இன்றைக்கி முக்கியமான ஒரு 3 இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து சொல்ல போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். இது வந்து ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர் வேணாம், பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பற்றி லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம் ஸ்கேனரில் எப்படி நம்ம ஃபைல் அதாவது வந்து கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கேம் ஸ்கேனர் அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஆல்ரெடி இதை நிறைய பேசியிருக்கேன், ஆனால் இது வந்து டுட்டோரியல் வந்து பண்ணுறேன் இப்போ. ஸோ கேம் ஸ்கேனரை எப்படி மொபைலில் யூஸ் பண்ணுறதுன்னு இந்த அப்ளிகேஷன் பர்மிஷன் ஓப்பன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் கொடுத்தீங்கனாலே உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஒரு டெமோக்காக டுட்டோரியலுக்காக ஒரு ஃபைலை வந்து இதில் ஃபோட்டோ எடுக்கிறேன். டேரெக்டாக இதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஜஸ்ட் ஃபோட்டோ கொடுத்தீங்கனாலே க்ரோப் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த க்ரோப் ஆப்ஷன் வந்து அந்த ஃபைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ரோப் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரைட் சைடில் இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தாலே இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ நார்மலாக அது கொடுக்குற பிரைட்னஸே நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா நீங்கள் வந்து அடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க டிக் மார்க்கை ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்தீங்கனாலே கேம் ஸ்கேனருக்கு அண்டரில் இது சேவ் ஆகும். நான் ஜஸ்ட்டு ரஃபாக ஒரு டெமோக்காக ஒரு பேப்பரை வந்து ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் இதே ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணிட்டு ஜஸ்ட் வெரிஃபைக்கு பார்த்துட்டு டாப்பில் இருக்க ஷேர் பட்டனை கிளிக் கொடுங்க. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் ஷேர் பட்டனை கிளிக் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் இதை சேவ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபைல் தான் நம்ம சேவ் கொடுக்கணும். அதுதான் ஃபோட்டோ ஃபார்மேட். ஜஸ்ட் இந்த ஜேபிஜியை கிளிக் கொடுத்தீங்கனாலே அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் கொடுத்தாலும் ஆல் சோஷியல் மீடியாவுமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரினில் வந்து ஹஸ்பண்ட் இருக்கார், வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்தளவு நாலேஜபிளான பர்சன் இல்லைன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி டேரெக்டாக அவருக்கு ஷேர் கொடுத்தீங்கன்னா ஸோ அங்கேருந்தே கூட அவர் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து இதை சேவ் பண்ணணும். மொபைலில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சேவ் கேலரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சேவ் கேலரி ஆப்ஷனில் ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோவையுமே இதில் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் எம்பி கம்மியாக. இப்போ வந்து டேரெக்டாக நம்ம ஃபோட்டோ எடுத்து வந்து இதில் ஸ்கேன் பண்ணி இது பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மொபைல் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க 3 டாட்டா கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனலான ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இம்போர்ட் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ், நமக்கு வந்து வந்த ஃபோட்டோஸ், அதாவது நமக்கு மொபைலில் எவ்வளோ நம்ம கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணி கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். நான் ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன், அதுலேயும் க்ரோப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தகுந்த மாதிரி க்ரோப் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் கொடுக்கலாம். ஸோ இதை கிளிக் கொடுத்திங்கனாலே இது நமக்கு கலர் நெக்ஸ்ட் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி எம்பி கம்மியாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்திங்கனாலே இதுவுமே சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு சேம் ஃபார்மெட் தான். ஜஸ்ட் இந்த ரைட் சைடு பட்டனை கிளிக் கொடுத்திங்கனாலே நம்மளோட கேம் ஸ்கேனருக்கு அண்டரில் சேவ் ஆகும். ஜஸ்ட்டு இதை திரும்ப கிளிக் கொடுத்தாலும் ஷேர் பட்டனை கிளிக் கொடுத்துட்டு திரும்ப வந்து இந்த ஜேபிஜி ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு பிடிஎஃப்லேயும் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஜெராக்ஸ் எடுத்து தான் பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணலாம். ஜேபிஜிலே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா சேவ் கேலரி கொடுத்தோன்னா கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு என்னோடய ஆல்பத்தை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கொடுத்த ஃபோட்டோ சேவ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஆல்பத்தை ஓப்பன் கொடுத்துட்டு பிக்சர்ஸில் சேவ் ஆகும். ஸோ பிக்சர் ஆப்ஷன்ஸில் சேவ் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன், அதாவது இந்த ஃபோட்டோ தான் இப்போ நம்ம சேவ் கொடுத்த ஃபோட்டோ. ரைட் சைடில் இருக்க ஐ பட்டனை கிளிக் கொடுத்தாலே இதோட குவாலிட்டி, அதாவது டீட்டெயில்ஸ் காட்டும். ஜஸ்ட் இதை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கேபி கணக்கில் தான் இருக்குது. 284 கேபி தான் சம்திங் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்பிக்கே ரொம்ப கம்மி. இது சொல்லணும்னா 1/4 எம்பின்னு சொல்லலாம். ஒரு எம்பின்னு பார்த்தீங்கன்னா 1000 கேபி. இப்போ இது பார்த்தீங்கன்னா 284 கேபி தான். அப்படி பார்த்தீங்கன்னா கால்வாசி தான் இது இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 2 சேனல் வச்சுருக்கேன், அதாவது டெக்னிக்கலுக்கான சேனல். ஸோ என்னோட சேனல் ஹோம் பேஜில் இந்த 2 சேனலுமே என்ட்ரு கொடுத்துருக்கேன். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சேனல் ஃபஸ்ட்டு என்ட்ரு எப்படி உள்ளே வரலான்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது சேனல் லோகோ இருக்கும். பார்த்தீங்கன்னா ராக்கர் மிஸ் டீச்சிங் என்னோட சேனல் நேம் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்தீங்கனாலே ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட 2 சேனலுமே இதில் என்ட்ரு கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராக்கர் மிஸ் டீச்சிங் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப், வெப்சைடு, ஸோ பிளாகு, ஸோ யூடியூப் இந்த மாதிரி விஷயங்களை அப்டேட் பண்ணுவேன். இந்த அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேம் ஸ்கேனர் பற்றிலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வீடியோலாம் இது மாதிரி இதில் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒரு சில நாலேஜபிளான வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதையுமே கூட பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் யூடியூப்பில் நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் நிறையா டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. பட் இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சிம்பிள் ரெக்வஸ்ட் தான் கொடுக்குறேன். பட் இந்த சேனலை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களோட சஜெக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே தமிழ் கவிதைன்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து கவிதை எழுதிட்டு இருப்பேன். பட் இது கவிதை பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். வீடியோ எடிட்டிங் கொடுத்துட்டு லைவாக தான் பேசியிருப்பேன் அந்த கவிதையை. ஸோ இதையும் பாருங்கள். பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பட் உங்களை கம்பல் பண்ணல, ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் இந்த கேம் ஸ்கேனருக்காக தான். இந்த மாதிரி விஷயங்களை இதில் நிறையா அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்ஃபார்ம் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா ஜஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுங்கள். ஓகே, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து இப்போ பேங்க் பாஸ்புக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது வந்து காலையில் தான் நான் வந்து இந்த அப்டேட் வந்து பார்த்தேன். இந்த அப்டேட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3வது ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். இப்போ நான் ரீசெண்டாக எதுவுமே வந்து அப்லோட் பண்ணலை.
பட் அந்த ஃபோட்டோ காப்பி வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த காப்பி இந்த அந்த காப்பி ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேங்கர் வெரிஃபிகேஷன் லெட்டர் கேன்சல் செக் கேட்டிருந்தாங்க. இப்போ பாஸ்புக் வந்து அடிஷ்னலாக ஆட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப குட் நியூஸு. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்கேனர் பற்றி நாம் பார்க்க வேண்டிய ரீசன் என்ன? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட மொபைல்லே நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டை மொபைல்லே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டில் போய்ட்டு நம்ம நெட் சென்டரில் யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். நமக்காக நைட்டில் நெட் சென்டர் ஓப்பன் பண்ணவும் மாட்டாங்க. அமௌண்ட்டும் அதிகமாக கேட்குறதா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட மொபைலில் நீங்கள் நைட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்களே வந்து கேம் ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் அதாவது டேவில் வந்து கேம் ஸ்கேனர் யூஸ் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிங்க. நைட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, நைட்டில் ஆஃப்டர் 11:30க்கு அப்புறம் நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக ஈஸியாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்கள் மொபைலை வச்சே நீங்கள் இந்த விஷயத்தை இந்த ஒர்க்கை ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த கேம் ஸ்கேனரை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ 1 and 2 டைம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நல்லா அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை ஈஸியாக உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ டே அண்ட் நைட்டில் கண்டினியூ ஒர்க் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ நான் சொன்ன ரெக்வஸ்ட்டுக்காக ஜஸ்ட் என்னோட 2 சேனலை விசிட் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.